சோவியத் யூனியனை உருவாக்கிய மனிதன் ஒரு பனிக்கோடரியால் கொல்லப்பட்டான். இது 1924 மாஸ்கோ. லெனின் இறந்துவிட்டான். அவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரிசு ட்ராட்ஸ்கி. ட்ராட்ஸ்கி போல்ஷிவிக் புரட்சியை ஏற்பாடு செய்தான். சிவப்பு இராணுவத்தை கட்டமைத்தான். உள்நாட்டுப் போரில் வெற்றி பெற்றான். அவன் சோவியத் ரஷ்யாவின் இரண்டாவது சக்தி வாய்ந்த மனிதன். சிறிது காலம் அவன் அடுத்த தலைவனாக இருப்பான் என்று தோன்றியது. ஆனால் ஸ்டாலின் மௌனமாக சதி செய்கிறான். கட்சி அரசியலில் ட்ராட்ஸ்கியை தனிமைப்படுத்துகிறான். ட்ராட்ஸ்கியின் அறிவுசார் அகம்பாவம் அவனை குருடாக்குகிறது. அவன் தன் அவசியத்தை நம்புகிறான். 1929 ஸ்டாலின் அவனை நாடு கடத்துகிறான். 11 ஆண்டுகள் நாடு கடத்தலில் ட்ராட்ஸ்கி ஸ்டாலினின் துரோகத்தை பற்றி எழுதுகிறான். ஸ்டாலின் அவனை கொல்ல மாட்டான் என்று நம்புகிறான். 1940 மெக்சிகோ சிட்டியில் ஒரு ஸ்பானிஷ் உளவாளி அவன் தலையில் பனிக்கோடரியை பாய்ச்சுகிறான். சோவியத் அரசை உருவாக்கிய மனிதன் லியோன் ட்ராட்ஸ்கி.